தமிழ் காவியங்களில் தனித்துவமான இடம் பிடித்திருக்கும் இறைவன் முருகன் பாட்டன் குறித்து ஒரு சிறந்த கதையை பகிர்ந்து கொள்கிறேன். முருகன் சிவபெருமானும் பார்வதியும் பெற்ற தைரியத்திலும் அறிவிலும் தலை சிறந்தவர். முருகன் பிறந்த கதை ஒரு காலத்தில் சூரபத்மன், அவரது சகோதரர்கள் தாரகாசுரன், சிம்மமுகன் ஆகிய இராட்சதர்கள் அனைத்து லோகங்களையும் தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து தேவர்களை நெருங்க முடியாத அளவுக்கு வதைத்தனர். இதனால் தேவர்கள் சிவபெருமானிடம் சரணடைந்தனர். சிவபெருமான் தீவிர தபசில் இருந்தார். அவரின் மூன்றாம் கண் வழி உதிர்ந்த தீப்பொறி வாயு அக்னி போன்ற தேவதைகளால் புனித நதி கங்கையிலே ஒன்று கொண்டு செல்லப்பட்டது. கங்கையில் அந்த தீப்பொறி 6 புனித புனல்களாக பிரிந்து 6 ஒளிமிகு குழந்தைகளாக உருவெடுத்தன. அவர்களை கார்த்திகை பெண்கள் பண்ணி பராமரித்தனர். பிறகு அந்த 6 குழந்தைகள் ஒன்றிணைந்து முருகனாக ஆனார். முருகன் வளர்ந்த பிறகு தேவர்களின் வேண்டுகோளை ஏற்று சூரபத்மனுடன் போராடினார். கடும் போரின் முடிவில் சூரபத்மனை வதைத்தார். ஆனால் அவனது தன்மையை புரிந்து அவனை தனது வேல்சுட ஆயுதத்தில் ஒரு மயிலாகவும் கோடியாகவும் மாற வைத்து சாந்தமாக ஆக்கினார். இதுவே முருகனின் கருணையும் வெற்றிக்கு சின்னமாக விளங்குகிறது. முருகனின் தமிழ் பண்பாடு முருகன் தமிழ் மக்களின் வாழ்விலும் பண்பாட்டிலும் ஆழமாக பதிந்திருக்கும் கடவுள். அருணகிரிநாதர் இயற்றிய திருப்புகழ் அவரது பெருமையை வானங்களாக பாராட்டுகிறது. முருகன் தற்காப்பு, அறிவு மற்றும் அன்பின் திருவுருவமாக தமிழ் மனங்களில் திகழ்கிறார். தூய தமிழ் குளிர்ந்த புனித கதைகள்